ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளி தன்னுடைய அம்மா கிட்ட சத்தியம் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஊரை விட்டே போயிடணும். இத்தனை வருஷமாக நீங்கள் வராமல் தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்காக வந்தீங்க? எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா யாரை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களோ அவருக்கு தான் நான் கழுத்து நீட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வரவும் உடனே வள்ளியோட அம்மா வேலன்கிட்ட சொல்கிறாங்க, என்னடா இவ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, இவ வாழ்க்கையை நல்லாக்குறதுக்காக தானே நான் வந்தேன், ஆனால் அதை புரிஞ்சிக்காம இவ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, நான் வள்ளி அம்மா கிட்ட நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலன் வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குமா நீங்கள் அம்மாவோட மனசை புண்படுத்துகிற மாதிரிக்கு பேசிட்டு வந்தீங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அவங்க இத்தனை வருஷமாக வராமல் தானே இருந்தாங்க, இப்போ மட்டும் எதுக்கு வந்தாங்க? இத்தனை வருஷமாக அப்பா தானே என்னை வளர்த்தாரு, அவர் என்னகிட்ட பேசாட்டாலும் எனக்கு வேண்டியது எல்லாமே செய்து கொடுத்தாருல, அவருக்காக நான் இதை செய்ய தான் போகிறேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான், இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ஒரு முடிவோட சொல்லியிருந்தாங்க. இதனால வேலனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதநாயகி தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு ரஞ்சித்திட்ட கேட்குறாங்க, என்னடா நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கும்போது அப்போ ரஞ்சித் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரத்தினவேலு எங்கன்னு சொல்லும்போது ரத்தினவேலு தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரிக்கு வந்திருக்கிற ரத்தினவேலு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா என் மனசே உடஞ்சி போச்சுது, அவள் இத்தனை வருஷம் வராமல் இருந்தவ இப்போ திடீர்னு என் உயிரை வாங்குறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு ரத்தினவேலு கண் கலங்கி சொல்லவும் அப்போ வள்ளியும் வந்துருந்தாங்க. வள்ளி ரத்தினவேலு இருக்கிற நிலைமை பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்குப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, வள்ளி எல்லாமே உனக்காக தாம்மா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனால் அவள் இத்தனை வருஷம் வராதவா இப்போ பாரு உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை கிடைக்கிறத நிறுத்துறதுக்காக வந்திருக்கிறா, ஏன் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாலும் தெரியல, நான் தான் என் குழந்தையும் வேண்டான்னு சொல்லி தானே போனா, அதுக்கப்புறமா எதுக்காக இப்போ வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும், அக்கா பாருக்கா இப்படிலாம் நடந்து போச்சு, இந்த வேதனை தாங்க முடியாமல் தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது உடனே வேதநாயகி சொல்கிறாங்க, தம்பி நீ எதுக்கு கவலைப்படாத தம்பி, நான் தான் வந்துட்டோம்ல, அவளால் என்ன பண்ணிட முடியும், இத்தனை வருஷமாக போனவா இப்போ மட்டும் எதுக்கு வந்தா, புருஷனும் வேண்டாம் பிள்ளையும் வேண்டான்னு சொல்லிட்டு தானே போனா, அதுக்கப்புறமா தன்னுடைய மகளுக்கு இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மட்டும் எதுக்காக வந்தா, அவள் என்ன நினச்சாலும் சரிதான், நடக்காது தம்பி, வள்ளி நான் சொல்கிறது கேளு, உனக்கு ரஞ்சித்துக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான்ப்பா, அதுக்கு நான் கண்டிப்பாக நான் தலை வணங்குறேன், நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே ரத்தினவேலு வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரிதான், நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேலாமா, நான் எடுக்கிற முடிவுக்கு நீ சம்மதிப்பேலாமா அப்படிங்கும்போது, அப்பா அம்மா என்னை தெரியவே செய்யாதுப்பா, அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது, இப்போ தான் அவங்க என்னோட அம்மானு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர, ஆனால் இத்தனை வருஷமாக என்னை கண்ணுங்கருத்தமாக எனக்கு வேண்டியது எல்லாமே செய்து கொடுத்தது நீங்கள் தானப்பா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன், அவங்க என்ன சொன்னாலும் சரி தான், நான் போகவே மாட்டேன்பா, நீங்கள் யாருக்குனாலும் என்னை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதம்பா அப்படிங்கவும், இது கெட்டதுமே ரஞ்சித்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரு இப்போ கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டானா, யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாள் அப்படின்னு ரஞ்சித் முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே ரத்தினவேலுவை சமாதானப்படுத்தி வேதநாயகி சரி நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் ரத்தினவேலும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதநாயகி ரூமுக்கு வந்ததுமே ரஞ்சித்து கேட்குறாங்க, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, திடீர்னு வள்ளியோட அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு, நீங்கள் வேற இல்லையா, நான் என்ன பண்ணனே தெரியலம்மா அப்படிங்கும்போது, அதுதான் நான் வந்துட்டோம்ல, இன்னும் நீ எதை பற்றி கவலைப்படாத, கூடி சீக்கிரத்திலே அதாவது அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் வள்ளிக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே நான் செய்திருந்தேன், வள்ளியோட அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது, வள்ளியும் பாரு அவள் ரத்தினவேலுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறா, நீ இங்கே யாருக்கு கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காளா, அதனால கண்டிப்பாக வள்ளியோட மனசும் மாறாது, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதான் அப்படின்னு வேதநாயகி ரஞ்சித்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க.